இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலில் இஸ்ரேல் குடிமகன் ஒருவரே கொல்லப்பட்டுள்ளது இஸ்ரேலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரானுக்கும் 2 வாரங்களுக்கு மேலாக போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதலில் முதல் நாளிலேயே ஈரானின் அதி உயர் தலைவராக இருந்த அயதுல்லா அலி காமெனி கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஈரானின் தாக்குதல் பல மடங்கு அதிகரித்தது. மேலும் ஈரானின் ஆதரவு போராளி குழுக்களும் இந்த தாக்குதலில் இணைந்துள்ளனர். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேலின் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்நாட்டின் மீது இஸ்ரேல் படையெடுத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் இஸ்ரேலில் இருந்தபடி அந்நாட்டின் மீது ஏவுகணைகளை வீசியும் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் குடிமகன் ஒருவரே கொல்லப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று லெபனான் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் பீரங்கி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் தவறுதலாக திசை மாறி இஸ்ரேல் பகுதிக்குள் விழுந்ததில் ஒரு இஸ்ரேலிய குடிமகன் கொல்லப்பட்டுள்ளார். இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் லெபனானின் தெற்கு பகுதியில் செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்திய போது தவறுதலாக குண்டு திசை மாறி சென்றதாகவும் இந்த தாக்குதலுக்கு தாங்களே பொறுப்பு என்றும் கூறியுள்ளது. இந்த சம்பவத்துக்கு இஸ்ரேலிய எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஹிஸ்புல்லாவுடனான போர் காரணமாக வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக எங்களை பாதுகாக்க அரசு தவறிவிட்டது என்று அந்த பகுதியில் வசித்த மக்கள் அரசுக்கு எதிராக போராடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.